ஹாப்பிட்டீஸ் ஷேடோ அட்வென்ச்சர் ஹாப்பிட்டியின் நிழல் சேதி ஒரு பிரகாசமான காலை. ஹாப்பிட்டி தன்னோட துறவிலிருந்து குதிக்கிட்டே வெளியே வந்தான். இன்று நான் காட்டை முழுக்க சுட்டி காட்டப் போறேன் என்று உற்சாகமாக கூறினான். அவன் துள்ளிக்கொண்டே போன போது ஒரு விசித்திரமான விஷயம் தெரிஞ்சிச்சு. அவன் நிழல் அவனை பின்தொடர்ந்து ஒளியில் மிதக்கிறது. அட, இது வேற மாதிரி இருக்கே. ஹாப்பிட்டி நின்று அதை கவனித்தான். அவன் உயரம் குதிக்கும்போது நிழலும் நீளமா ஆனது. அவன் தரையில் படர்ந்த போது நிழலும் சுருங்கி போச்சு. நீ ரொம்ப காமெடி நிழல்தான். ஹாப்பிட்டி சிரிச்சுக்கொண்டே துள்ளினான். நீ என்ன செய்றே ஹாப்பிட்டி என்று விஸ்பர் தி ஆவல் மரம் மேலிருந்து கேட்டா. நான் என்னுடைய நிழலை என்னோட மாதிரி ஆட வைக்கிறேன். ஆனா அது என்னோட சொல் கேட்கவே இல்ல. ஹாப்பிட்டி குழப்பமா சொன்னான். விஸ்பர் மெதுவா சிரிச்சா. நிழல்கள் நம்மை பின்தொடரும் ஹாப்பிட்டி. நம்ம எங்கே இருக்கோம், ஒளி எப்படி இருக்குது என்பதை பொறுத்துதான் அது நகரும். ஹாப்பிட்டி யோசிச்சான். அப்படியா, நான் கட்டுப்படுத்த முடியாதா? விஸ்பர் தலையாட்டினாள். அதற்குள்ளே ஒரு நயமான விளையாட்டு இருக்கு. நம்மை பின்தொடர நிழலை விட்டுவிட்டு அதோட நடனத்தை காணலாம். ஹாப்பிட்டி கண்ணில் மின்னல். நிழல் விளையாட்டு, நம்ம நிழலை ஆட வைக்கலாம். அவன் துள்ளினான், சுற்றினான், சுழன்றான். அவன் நிழலும் அவன் ஒவ்வொரு நடனத்தையும் பின்தொடர்ந்தது. ஃபிளிக்கர், நட்டி எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்களோட நிழல்களும் ஆடியது. சிரிப்பு வெடிச்சு. அந்த நாள் முடிவில் ஹாப்பிட்டி சோர்ந்திருந்தாலும் மகிழ்ச்சியோட இருந்தான். நான் என் நிழலை கட்டுப்படுத்த முடியாதுனாலும் அது ஒரு நல்ல தோழி மாதிரி இருக்கே. சூரியன் மங்கும்போது ஹாப்பிட்டி நிழலை கையசைத்து விடை பெற்றான். எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டாமேன்னா கூட வாழ்க்கை சுகமா நடக்கலாம். பாடம்: எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியதில்லை. சில நேரம் விஷயங்கள் இயல்பா நடக்க விடுறதுல தான் உண்மையான ஆனந்தம் இருக்குது. காட்டுல இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. சீக்கிரம் வா, சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதே. Hoppitties giggles, Hoppitties run. Let's all play at Hoppity Sun.